அதாவதுங்க ஏற்கனவே அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. கீழடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கார்பன் 12 டெஸ்டிங்க்கு வந்து புளோரிடாலையும் பண்ணியிருக்காங்க, டெல்லியிலையும் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு எக்ஸ்கவேட் பண்ணா உடனடியா எக்ஸ்கவேட் பண்ணதை ஏத்துக்கணுங்கிறது கிடையாது. நிச்சயமா கிடையாது. இந்த ஆங்கிலத்துல வந்து ஆம், இது சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்படுவதுங்கிறதுக்காக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது அங்கீகரிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க வந்து அதை வந்து அங்கீகரிப்பாங்க. இப்போ இவங்க அது மாதிரி ஏற்கனவே அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாத பொல்லாத சந்தேகங்கள்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கிறது. முதல்ல இதெல்லாம் உண்மைனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஏன் 2 வருஷம் அதை வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தீங்க? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வெங்கடேசன் எம்பி வந்து உங்களை நேர்ல பார்த்து வற்புறுத்துறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற வழி இல்லை. இந்த ரிப்போர்ட்டை ஒண்ணு வெளியில கொண்டு வரணும், இல்லைன்னா கொண்டு வராம தாமதிக்கிறதுக்கு காரணம் சொல்லணும். நீங்க கொண்டு வராம இது அறிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு இன்னைக்கு காரணம் சொல்லிட்டு தெரியுறீங்க. இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியலை பிஜேபி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நான் வரிசையா சொல்றேன். இதுல வந்து முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவாகவே வடநாட்டுல வந்து தென்னிந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் இருக்குன்னா அதுல அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. இது பாலிட்டிஷியன் மட்டும் இல்ல, பியூரோக்ரஸிலையும் அந்த ஹெசிடேஷன் இருக்கு. காங்கிரஸ் அரசு காலத்துல இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாராமுகமா இருந்துருவாங்க. அது சீரியஸான விஷயமா எடுத்துக்கிடாம இருந்துருவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப உற்சாகமா இது ஒண்ணுமே கிடையாது, இதுல வந்து கீழடியில இருந்து கடைசியில வந்து எந்த விதமான சரித்திர சான்று கிடையாதுன்னு நிறுவனம்னு சொல்லி ரொம்ப அக்கறையா பிஜேபி இருக்காங்க. இதான் 2 பேருக்கு இடையில உள்ள வித்தியாசம்.